வணக்கம். திமுகவில் இருந்தவரும் திராவிட இயக்க பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் அவர்கள் தற்பொழுது திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். பனையூர் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் அவர் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கான பொறுப்பு குறித்த விவரம் வரக்கூடிய காலங்களில் தெரிவிக்கப்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயை கட்சி அலுவலகத்தில் சந்தித்த நாஞ்சில் சம்பத் அவரது முன்னிலையில் இந்த கட்சியில் இணைந்தார். முக்கிய பொறுப்பானது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க செயல் வீரராக நாஞ்சில் சம்பத் இருப்பார் எனவும், மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை செட்டியார் சமீபத்தில் தொடங்கிய புதிய கட்சி நிகழ்வில் நாஞ்சில் சம்பத் பங்கேற்றார். திமுகவில் சிறந்த பேச்சாளராக விளங்கிய சம்பத் வைகோ கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட போது தானும் உடன் வெளியேறினார். வைகோ புதிதாக தொடங்கிய மதிமுகவில் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. சிறந்த பேச்சாளரான இவர் வைகோவுக்கு இணையாக பேச்சாளர் பெற்றவராக இருந்தார். ஆனால் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் மலம் இன்னோவா கார் ஒன்றும் பரிசாக கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு டிடிவி தினகருடன் ஆதரவாக செயல்பட்ட அவர் அங்கிருந்தும் வெளியேறினார். பிறகு அரசியலை விட்டு விலகுவதாக நாஞ்சில் சம்பத் கூறினார். இந்த நிலையில் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை செட்டியார் சமீபத்தில் தொடங்கிய புதிய கட்சி நிகழ்வில் அவர் பங்கேற்றார். இந்த நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளிலும் பல்வேறு காலகட்டங்களில் பணிபுரிந்திருக்கிறார். தற்பொழுது அவர் தாவேகாவில் இணைந்திருப்பது மீண்டும் பேசுபொருளை கிளப்பி இருக்கிறது. தாவேகாவில் அவருக்கு என்ன பொறுப்பானது அளிக்கப்படும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.